உறவை முறிக்காதீங்க. ஆனால் உங்களை காயப்படுத்தும் உறவை எப்படி கையாள வேண்டும்? உறவை முறிக்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்றது சரி. ஆனா அந்த உறவு உங்களை தினமும் காயப்படுத்தினா உங்களை பார்த்தாலே பொறாமைப்படுறாங்க, உங்களை கீழே இழுக்கிறாங்க. ஒரு நாள் நல்லா பேசுறாங்க, மறுநாள் சண்டை போடுறாங்க. கடைசியில் எங்க வீட்டுக்கு வராதீங்க, எங்களோட பேசாதீங்க, இனி நீங்க எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்போ என்ன செய்வது? உறவை முறிக்க கூடாதுன்னு அப்படியே அவர்களிடம் போய்கொண்டே இருக்கணுமா? இல்லைனா அவர்களிடமிருந்து தூரமா இருக்கலாமா? இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சில உறவுகள் நமக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். சொந்தம், பந்தம், நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த உறவுகளில் இருந்தே நமக்கு அதிகமான வலி வரும். நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் இருப்பார்கள், நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள், நம்மை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள், நாம் என்ன செய்தாலும் குறை கண்டுபிடிப்பார்கள். ஒரு நாள் அன்பாக பேசுவார்கள், மறுநாள் காரணமே இல்லாமல் சண்டை போடுவார்கள். இதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டத்தில் நம்முடைய மனதையே சோர்வடைய செய்துவிடும். அப்போதுதான் நமக்குள் ஒரு கேள்வி வரும், இவர்கள் சொந்தம் என்பதற்காக நான் என்னுடைய மன அமைதியை இழந்து கொண்டே இருக்க வேண்டுமா? இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உறவை பேணுவது என்றால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதல்ல. இஸ்லாம் அநியாயத்தை விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள், நீயும் அவர்களை காயப்படுத்து என்று சொல்லவில்லை. மாறாக நன்மையை தேர்ந்தெடுக்க சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், தீமையும் நன்மையும் சமமாகாது, தீமையை மிக சிறந்த முறையில் தடுத்திடுவீராக. இவ்வளவு அழகான வழி. அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீங்களும் அவர்களை காயப்படுத்த வேண்டாம். அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேசினார்கள் என்பதற்காக நீங்களும் அவர்களை பற்றி பேச வேண்டாம். அவர்கள் உங்களை வெறுத்தார்கள் என்பதற்காக நீங்களும் அவர்களை வெறுக்க வேண்டாம். ஆனால் அதற்காக அவர்களுடைய தீமைக்குள் மீண்டும் மீண்டும் சென்று சிக்கிக்கொள்ளவும் வேண்டாம். அவர்கள் தெளிவாக எங்கள் வீட்டுக்கு வராதீங்க என்று சொன்னால் அவர்களின் வீட்டுக்கு சென்று வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தூரமாக இருக்கலாம். அவர்கள் பேசவில்லை என்றால் அவர்களை பேச வைக்க முயற்சி செய்து உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. தேவையான நேரத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் சலாம் சொல்லுங்கள். அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றாலும் உங்கள் நன்மையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லை வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் தூரம் என்பது எப்போதும் பகை அல்ல. சில நேரங்களில் தூரம் என்பது நம்முடைய மன அமைதியை பாதுகாப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவை பேணுபவர் என்பது தனக்கு நன்மை செய்வதற்கு மட்டும் பதிலுக்கு நன்மை செய்பவர் அல்ல, உறவு துண்டிக்கப்பட்டாலும் அதை இணைப்பவரே. அதனால் அவர்கள் உங்களிடம் பேசவில்லை என்பதற்காக நீங்களும் அவர்களை மனதில் வெறுக்க வேண்டியதில்லை. உங்கள் பக்கத்திலிருந்து உறவை முழுமையாக வெறுத்து நிராகரிக்காதீர்கள். ஆனால் அவர்கள் விரும்பாத இடத்தில் வற்புறுத்தி சென்று நிற்கவும் வேண்டாம். அமைதியாக இருங்கள், மரியாதையாக இருங்கள், தூரமாக இருங்கள். ஆனால் உங்கள் இதயத்தில் பகையை வளர்க்காதீர்கள். மனதில் பதியும் முடிவு. சில உறவுகள் நம்மை விட்டு விலகும்போது நாம் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லா பிரிவுகளும் இழப்பு அல்ல. சில தூரங்கள் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடமாக இருக்கலாம். அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை வற்புறுத்தி நம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு இடம் கொடுப்போம். ஆனால் நம் இதயத்தில் பகைக்கு இடம் கொடுக்க கூடாது. அவர்களிடம் தூரமாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்விடம் அவர்களுக்காக துவா செய்வோம். ஏனென்றால் நம்மை காயப்படுத்தியவர்களை வெறுப்பது நம் மனதிற்கு இன்னொரு சுமை. அவர்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக வாழ்வதுதான் உண்மையான நிம்மதி. ஒரு நாள் அவர்கள் நம்மை புரிந்து கொண்டால் அல்ஹம்துலில்லா, புரிந்து கொள்ளவில்லை என்றால் அல்ஹம்துலில்லா. ஏனென்றால் நாம் அவர்களை மாற்ற முடியாது. ஆனால் அவர்களால் நம்முடைய இதயத்தை மாற்றிவிட அனுமதிக்காமல் இருப்பது நம்முடைய கையில் இருக்கிறது. உறவை வெறுக்காதீர்கள், தீமையை தேடி செல்லாதீர்கள், மனதில் பகையையும் வளர்க்காதீர்கள். அல்லாஹ்விடம் உங்கள் விஷயத்தை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக முன்னேறுங்கள். சில நேரங்களில்
நாம் தேடிய நிம்மதி அந்த மனிதர்கள் மாறுவதில் இல்லை. அவர்களை மாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நம்பி நம் மனதை அமைதிப்படுத்துவதில்தான் இருக்கிறது. யா அல்லாஹ், எங்கள் உறவுகளை சீர்படுத்துவாயாக. எங்களை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களிடமிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எப்போதும் பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது தூரமாக இருக்க வேண்டும் என்பதை அறியும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்கள் இதயத்தில் பகை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் அமைதியுடன் வாழ செய்வாயாக. எங்களை உன்னிடம் நெருக்கமாக்கும் நல்ல மனிதர்களை எங்கள் வாழ்க்கையில் வைத்தருள்வாயாக. எங்கள் மனதிற்கு நிம்மதியையும் எங்கள் ஈமானிற்கு உறுதியையும் தந்தருள்வாயாக. ஆமீன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தா இப்படிப்பட்ட இஸ்லாமிய நினைவூட்டலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னுடன் இணைந்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, இதே வலியை மனதில் சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.